Hello students, welcome to IDBI paper extension for reasoning. Right. So inga first question இன்னைக்கு என்ன கொடுத்துறாங்க பார்க்கலாம். So first question என்ன கொடுத்துறாங்க. So 7 friends namely GHI, JK, L and M buy 7 different gadgets namely mobile, laptop, camera, Walkman, Bluetooth and iPod, Bluetooth, GPS and iPod. Right. So 7 friends இருக்காங்க. அவங்க different gadgets வாங்கியிருக்காங்க. மறுபடியும் என்ன கொடுத்துறாங்க, நாட் இன் த சேம் ஆர்டர் ஃப்ரம் மண்டே டு சண்டே ஆஃப் த சேம் வீக். ஸோ அப்போ இது டே பேஸ்டு பர்சன் சொல்லலாமா? ஸோ டே பேஸ்டு பர்சன். ஸோ நம்ம இப்போ டேஸ் எடுத்துக்கணும். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ 7 days, ரைட்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிபிலிட்டிஸ் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாசிபிலிட்டி வர எடுத்துக்கலாம் மினிமம். ஓகே, நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பர்சன், இங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்ஜெட், மறுபடியும் பர்சன், கேட்ஜெட். ஸோ 2 பாசிபிலிட்டிக்கானதை எடுத்துக்காச்சு, ரைட்? ஸோ இப்போ நம்ம 1 by 1 சால்வ் பண்ணலாம். H buys gadget on Wednesday. So H buys gadget on Wednesday. That is a direct statement. Only one person buys gadget between H and one who buys iPod. அப்போ H and iPod one person. So இங்க ஒரு possible, இன்னொரு possible H இங்க எடுத்துட்டா iPod inga possible, right? Next one, only one person buys gadget between the one who buys iPod and the one who buys mobile. Only one person சொல்றாங்க. அப்ப possible இங்கே எடுக்கலாம், நம்ம இங்கே எடுக்கலாம். சப்போஸ் இங்கே எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். ஓகே, இந்த கண்டிஷன் 2 பாசிபிலிட்டி வருது, இந்த கண்டிஷன்ல ஒரே பாசிபிலிட்டி தான் வருது, மொபைல். ரைட்? நெக்ஸ்ட் ஒன், இப்போ இதுல என்ன நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன் நம்ம மொபைல தூக்கிட்டு போய் இங்க கூட வைக்கிற மாதிரி இருக்கும். கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் ஒன், only 2 people buy gadget between one who buys mobile and L. So one who buys mobile and L, 2 gadget, that means 1 2 இங்க L எடுத்துக்கலாம், possible, right? So அப்படி இல்லைன்னா மொபைல் இங்க இருக்குன்னா நமக்கு 1 2 இங்க L வரலாம். Next one, M buys gadget immediately before G, neither M nor G buys iPod. சரி, அதுக்கு முன்னாடி இங்க எடுக்கணும் இல்லையா, 2 person between mobile and L, அப்போ L இங்க எடுத்துக்கலாம் இந்த பாசிபிலிட்டில, ரைட்? ஸோ இப்போ M buys immediately before G ன்னு சொல்றாங்க. அப்போ இமிடியேட் நைபர்ஸ் அவங்க 2 பேரும். M G வந்து பார்த்தீங்கன்னா iPod கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல பாசிபிள் கிடையாது. பாசிபிள் இங்க MG எடுக்கலாம், அப்படி இல்லைனா இங்க M இங்க G எடுத்துக்கலாம், ரைட்? இந்த இடத்துல இங்க எடுக்க முடியாது, பாசிபிள் இல்லை. இங்க ஒரு இடத்துல தான் நம்ம MG எடுக்க முடியும், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், only 2 people buy gadget between M and one who buys laptop. Only 2 people buy laptop. Okay, only 2 people buy gadget between M and laptop, right? So 1 2 இங்க laptop வந்துரும். இந்த கண்டிஷன்ல 1 2 இங்க laptop வரலாம், 1 2 இங்க பாசிபிள் கிடையாது, அப்ப இங்க laptop வரும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், L does not buy laptop. Okay, so L நம்ம பிளேஸ் பண்ணல. நெக்ஸ்ட் ஒன், J and the one who buy, only 4 people buy gadget between J and one who buys GPS. J is not Sunday. So J is not Sunday. அப்ப இங்க J எடுத்துட்டா 1 2 3 4 பாசிபிள் கிடையாது. இங்க J எடுத்துட்டோம்னா 1 2 3 4, இங்க நம்ம என்ன எடுத்துக்கலாம், GPS ன்னு எடுத்துக்கலாம், பாசிபிளா? இந்த கண்டிஷன்ல இங்க J எடுக்க முடியாது, பாசிபிள். இங்க J எடுத்தோம்னா 1 2 3 4 பாசிபிள் இல்ல. இங்க J எடுத்தோம்னா 1 2 3 4, இங்க நமக்கு GPS பாசிபிள், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், the one who buys camera buys gadget immediately after one who buys laptop. Sorry, one who buys Bluetooth, right? So அப்போ இங்க immediate neighborsனா இதுதான். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு Bluetooth, இங்க வந்து பாத்தீங்கன்னா கேமரா, இது பாசிபிள். இங்க immediate neighborsனா இது பாசிபிள். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு Bluetooth, இங்க வந்து பாத்தீங்கன்னா கேமரான்னு வருது, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், K neither buys Walkman nor laptop. K வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிமைனிங் K இங்க வரணும், அப்படி இல்லைன்னா இங்க வரணும். ஸோ லேப்டாப் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்க எடுத்துட்டோம்னா இங்க என்ன வரணும், வாக்மேன் தான் வரணும். அப்போ இந்த பாசிபிலிட்டி தப்பாகுது. இந்த கண்டிஷன்ல அப்போ K வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்பும் கிடையாது, வாக்மேன் கிடையாது. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிமைனிங் ஒன்று தான், வாக்மேன் வரணும் நமக்கு, ரைட்? அப்போ இங்க பாசிபிள், அப்படி இல்லைன்னா இங்க பாசிபிள் நமக்கு. ஏன்னா லேப்டாப்பும் நமக்கு என்ன சொல்றாங்க, வாக்மேன் தான் கிடையாது, K சொல்றாங்க. அப்போ கேமரா பாசிபிள், iPod பாசிபிள். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, K does not buy gadget on Tuesdayன்றாங்க. அப்ப டியூஸ்டேல K வராது, அப்ப இங்க தான் K வரணும். அப்ப ரிமைனிங் பர்சன் யார் இருக்கு, ரிமைனிங் only 1 person. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸ் நமக்கு காலியா இருக்குல்ல, அந்த பிளேஸ்ல நம்ம ஃபில் பண்ணணும். யாரு? ஸோ I இங்க ஃபில் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட், ரைட்டா? ஸோ கொஸ்டின்ஸ் 1 by 1 ஆன்சர் பண்ணலாம். இப்போ நம்ம, on which of the following days does L buy a gadget? ஸோ L எந்த டே வாங்கியிருக்காங்க, Thursday, right? Option number 2 is the answer, right? Next one,
Okay, next question என்ன கேக்குறாங்க பாருங்க. 4 of the following 5 form a group as per the given arrangement. Which of the following does not belong to that group? H Walkman. H Walkman immediately above Walkman தான் H இருக்காங்க. Next L laptop. L laptop வந்து பாத்தீங்கன்னா immediate neighbors. Okay, immediate neighbors பார்க்கலாம் நம்ம. J camera immediate neighbors. G GPS immediate neighbors. K mobile immediate neighbor கிடையாது, one gap இருக்கு. That is option number 5 தான் odd one out. ஏன்னா மத்த எல்லாமே 4 ஆப்ஷன்ல மொத்தம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா immediate neighbors, K mobile மட்டும் immediate neighbors கிடையாது. Next one, who amongst the following buys Bluetooth யார் buy பண்றாங்க? J. Option number 3 is the answer. Right, next question. As per the okay, so என்ன கொடுத்தாங்க? As per the given arrangement, K is related to one who buys camera. K is related to one who buys camera. ரெண்டு gap இருக்கு. Okay, in a certain way, and G related to one who buys Walkman. G related to one who buys Walkman. ரெண்டு gap இருக்கு. So Walkman மேல இருக்கு, அதே மாதிரி previous cameraன்றது மேல இருக்கு K க்கு. Next one, which of the following is M related to? M related to na 2 gap விட்டுட்டா laptop, right? The one who buys laptop, that is option number 2 is the answer. Right, next question. Which of the following gadgets does I buy? I வந்து பாத்தீங்கன்னா என்ன வாங்குறாங்க? Camera, that is option number 2 is the answer. Next question. Okay, so next இது இன்னொரு different question கொடுத்திருக்காங்க, so solve பண்ணலாம். So என்ன கொடுத்திருக்காங்க படிங்க first. 10 persons working in different banks like PNB, SBI, TJSB, ICICI, HDFC, BOI, Axis Bank, SVC, Corporation Bank and IDBI are sitting in 2 parallel rows. So sitting in adu R கிடையாது n adu. Right, so 2 parallel rows with 5 people in each row in such a way that there is an equal distance between adjacent persons. In row 1, J, K, L, M and N are seated and all of them are facing north. In row 2, S, T, U, V, W are seated and all of them are facing south. Right, so இங்க என்ன கொடுக்குறாங்க? ரெண்டு ரோ, ஒரு ரோல 5 பேருன்னு சொல்றாங்க. Right, so ஒரு ரோ row 1, இன்னொரு ரோ row 2. எது row 1 னா okay, so எது row 1? row 1ல வந்து பாத்தீங்கன்னா JK, LM இருக்காங்க, LM and N இருக்காங்க. all of them are facing north. அப்ப இது row 1. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா JK, LM, N இருக்காங்க. right, 5 பேர். அப்ப next ரோல row 2 ST, UV, W. right, எல்லாரும் பாத்தீங்கன்னா south face பண்ணிருக்காங்க. clear-ஆ? right, இதுதான் கொடுத்த கண்டிஷன். இது தவிர்த்து எல்லாரும் பாத்தீங்கன்னா different bankல வந்து பாத்தீங்கன்னா work பண்ணிட்டு இருக்காங்க. right, so பார்க்கலாம். next, U does not sit at extreme end of the line. Okay, U sits second to the left of W. So நமக்கு தெரியும் U and W இங்க இருக்கும். So அப்ப possible என்னது? W இங்க எடுத்துட்டா 1 2 U இங்க இருக்கும். இன்னொரு possible W இங்க எடுத்துட்டா U இங்க இருக்கும் நமக்கு. So W இங்க எடுத்துட்டா நமக்கு U ன்றது இங்க இருக்கும். இங்க possible கிடையாது, extreme endல வராதுன்னு சொல்லிட்டாங்க. right, next one, the one who faces W is an immediate neighbor of K. One who faces W is an immediate neighbor of K na, so K இங்க வந்துருவாங்க. So one who is okay, so one who is what facing W is an immediate neighbor of K. அப்ப possible K இங்க தான் வரணும். W யார் face பண்ணா அவங்க immediate neighbor of K. Next one, the one who works in BOI sits third to the right of K. So BOI third to the right of K, இங்க BOI வருவாங்க. right, next one, only one person sits between one who works in BOI and SBI. only one person between BOI and SBI. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு SBI வருவாங்க. next one, J sits immediate left of one who works in BOI. so J sits immediate left of one who works in BOI. next one, the one who faces J sits immediate right of one who faces one who works in HDFC. அப்ப என்ன சொல்றாங்க? one who faces J sits immediate right of HDFC ன்னு சொல்றாங்க. அப்ப immediate right of HDFC னா HDFC இங்க வரணும். J யார் ஃபேஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா immediate right of HDFC. next one, only 2 people sit between one who works in HDFC and one who works in IDBI. so 2 people, இப்போ இங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது HDFC க்கும் IDBI க்கும் நடுவுல ரெண்டு பேர் இருக்காங்க. அப்போ IDBI இங்க வரும். clear-ஆ? next one, S sits second to the left of one who works in IDBI. S sits second to the left. அப்போ possible வந்து பாத்தீங்கன்னா S இங்க வரும். next one, M faces V. so M faces V னா M தெரியும் நமக்கு இந்த ஏரியால தான் இருக்கணும். so M இங்க இருந்துச்சுன்னா இங்க V possible இல்ல, இங்க M எடுக்க possible இல்ல, இங்க M எடுத்து இங்க ஆல்ரெடி U இருக்காங்க. அப்போ M இங்கேயும் V இங்கே தான் வரும். okay, next one,
எஸ் டஸ் நாட் ஒர்க் இன் பிஎன்பி. எஸ் வந்து பிஎன்பி கிடையாதுன்னா அப்போ இந்த ரெண்டு இடத்துல இல்லை இங்கே கூட நம்ம பிஎன்பி பாசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், immediate left of one who works in corporation. Okay, the one who works in PNB sits to the immediate left of one who works in corporation bank. Okay, PNB வந்து பார்த்தீங்கன்னா immediate left of corporation bankன்றாங்க. இங்கே immediate leftனா இதுதான். இப்போ PNB என்ன சொல்றாங்க, immediate left of corporation bankனா இங்கே corporation bank எடுத்தா இங்கே நமக்கு PNB பாசிபிள், வேற எங்கேயுமே இங்கே பாசிபிள் கிடையாது. பட் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா PNB கிடையாது சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே இமிடியேட் நைபர்னா இவங்க ரெண்டு பேர் தான் இமிடியேட் நைபரா. என்ன சொல்றாங்க, கார்பரேஷன் பேங்கோட இமிடியேட் லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா PNB. அப்போ PNB இங்கே எடுத்துக்கிட்டா இங்க நமக்கு கார்பரேஷன் பேங்க் வரும். ரைட்? ஓகே, next one, the one who works in ICICI is third to the right of n. ICICI third to the right of n னா பாசிபிள் என்னது, இங்க n எடுத்து n வந்து இங்க தான் எடுக்கணும் தெரியும், இங்க எடுத்துட்டா third to the right நமக்கு இருக்காது. ஸோ இங்க எடுத்துக்கிட்டா ஸோ என்ன சொல்றாங்க, one who works in ICICI sits third to the right of n. ஓகே, அதான் 1 2 3 இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ICICI ன்னு வந்துரும். ரைட்? the one who works in TJSB sits immediate right of one who works in SVC. இப்போ immediate neighbors நமக்கு பாசிபிள், இங்க தான் பாசிபிள் நமக்கு. என்ன சொல்றாங்க, TJSB வந்து பாத்தீங்கன்னா immediate right of one who works in SVC. அப்போ பாசிபிள் SVC இங்க எடுத்துட்டா இது immediate right. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா TJSB ன்னு வந்துரும். அப்போ ரிமைனிங் பேங்க் இங்க வரும், ரிமைனிங் பர்சன் இங்க வரும். ரிமைனிங் பர்சன் யார், இங்க நமக்கு ST. ஸோ T இங்க வந்துடும். அப்போ இங்க யார் வரும் நமக்கு, JKL. ஸோ Lன்றது இங்க வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். நீங்க ஒரு பேங்க் நம்ம பிளேஸ் பண்ணி ஆகணும். எந்த பேங்க்ன்றதை பார்க்கலாம். ஸோ என்ன பேங்க் மிஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. ரைட்? ஸோ PNB, SBI, ICICI, BOI, Axis. ஸோ அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஸ் பேங்க் வந்துடும். கிளியர்? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ கொஸ்டின்ஸ் 1 by 1 பார்க்கலாம். இங்க who is seated between the one who works in Axis Bank and you? ஸோ யாருக்காங்க Axis Bank and you நடுவில் IDBI, that is T. So T, option number 4. Next question, who among the following faces one who works in ICICI? ICICI யார் ஃபேஸ் பண்ணிருக்கா, S. right? The one who works in SVC, but so S ன்னு கொடுத்துறாங்க. Who among the following faces one who works in ICICI? That is S, option number 1. Next one, 4 of the following 5 form a group as per the given arrangement. Which of the following does not belong to that group? So பாருங்க, M extreme endல இருக்காங்க, W extreme endல இருக்காங்க, V extreme end, N extreme end, அப்ப ரிமைனிங் L வந்து பாத்தீங்கன்னா மிடில்ல இருக்காங்க. ஆப்ஷன் நம்பர் 5 தான் ஆன்சரா இருக்கும். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், who amongst the following sit at extreme ends of the row? So extreme end of the row KW கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், ஏன்னா K வந்து extreme endல கிடையாது. One who works in IDBI and ICICI கிடையாது. நெக்ஸ்ட் M and one who works in Axis. ரைட்? M extreme end தான், Axis extreme end தான். ஆப்ஷன் நம்பர் 3 தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் ஒன், which of the following is true regarding L? So பாருங்க, the one who works in Axis sits second to the right of one who works in L கிடையாது. L works in Axis Bank கிடையாது, SBI ல ஒர்க் பண்றாங்க. The person who faces T sits to the immediate right of, okay, the one who faces T sits to the immediate right of L கிடையாது, immediate leftல உட்கார்ந்திருக்காங்க. L faces S, அதுவும் கிடையாது. The one who works in BOI sits second to the left of L. So sits second to the left of L faces S, அதுவும் கிடையாது. The one who works in BOI sits second to the left of L ன்னு சொல்றாங்க, கிடையாது. ரைட்? அப்போ நமக்கு இங்க நம்ம ஏதாவது ஒரு ஆன்சர் வந்து வரணுமே. The one who works in ICICI sits, okay, இது கரெக்ட். The one who works in Axis sits second to the right of one who faces L. So one who faces L second to the right. ரைட்? கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 தான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஸோ அது படிக்கும்போது நம்ம கரெக்டா படிக்கல. ரைட்? நெக்ஸ்ட் ஒன், ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, study the following information carefully to answer the question. Okay, 5 volunteers surveying the lakes of a state, Pandavia, accused the farmers using pesticide X to the responsible for a large number of dead fishes in all the lakes near the agricultural lands of the state. But the farmers claimed that it is not the pesticide but the faulty process of counting the deaths that should be held responsible for the situation. Which of the following statements strengthens the claim of the accused farmers? ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 வாலண்டியர் வந்து பாத்தீங்கன்னா சர்வே எடுத்திருக்காங்க லேக்ல. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஸோ ஃபார்மர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்யூஸ் பண்ணிருக்காங்க பெஸ்டிசைட் எக்ஸ் வந்து யூஸ் பண்றதுனால. ஓகே, ஸோ லார்ஜ் நம்பர் எதனாலனா அங்க நிறைய மீனெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செத்து கிடக்கிறதுனால. ரைட்? ஓகே, அக்ரிகல்ச்சர் லேண்ட் பக்கத்துல. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் இங்க சொல்லியிருக்க சிச்சுவேஷன்.
இது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி ஓகே எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். The count of the dead fishes during the same crop season last year was even higher than the present count. கிடையாது. அப்ப இப்ப கம்மியா இருக்குன்னு தானே அர்த்தம். ரைட். நெக்ஸ்ட் ஒன். Amenzine, one of the constituent chemicals of pesticide X, was found in minute traces in the legs of Pangea. இதை பத்தி கூட அங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பேசல. நெக்ஸ்ட் ஒன். It could not be ascertained that a dead fish was not counted twice. Next one, the fish of Belton species constitute around 20% of the entire fish population in Pangea. These fish have shorter lifespan as compared to the other species. So இது வராது. அப்ப என்ன சொல்லலாம்? So C ன்னு சொல்லலாம் நம்ம. So only C will be our answer. Option number 5. ஏன்னா it could not be ascertained that a dead fish was not counted twice. Right? Next one. So next one, machine input கொடுத்திருக்காங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ இங்கே என்ன லாஜிக்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் அரேஞ்ச்மெண்ட்டா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்னு பார்க்கணும். ஓகே. இங்கே 93 த்ரூ அவுட் 93 தான் இருக்கு. ரைட். இங்கே ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா 54 ஒரு 2 ஸ்டெப் வரைக்கும் இருக்கு. ரைட். ஸோ என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே 93 இன்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா 93 hat year 1736 old act 72 year 54 இருக்கு. ஸ்டெப் 1ல என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். 93 hat year 36 tag 18 old 72 year 54. ஓகே. ஸோ இங்க நல்லா கவனிச்சிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த tag to 18 வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்ல கிடையாது. ரைட். ஸோ டேக் டு 18 இன்புட்ல கிடையாது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்திருக்கான்னு பார்க்கணும். அப்போ நமக்கு வேற என்ன 93 அப்படியே இருக்கு, ஹேட் ஆயர், நெக்ஸ்ட் 36 அப்படியே இருக்கு, நெக்ஸ்ட் ஓல்டு ரைட் 72 இயர் 54. அப்போ இங்க 17 ஆக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா காணாம போயிருக்கு. அப்போ ஆக்டுக்கு முன்னாடி என்ன ஆட் பண்ணிருக்காங்க, டி ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ டாக்டன் ஆயிடுச்சு, 17ன்றது 18 மாறி இருக்கு. சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா ஸோ 93 ஹேட் அப்படியே இருக்கு, ஆயர் கூட அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் டாக்ட் இந்த பக்கம் வந்துருச்சு டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு. நெக்ஸ்ட் டிஆர்னு வந்திருக்கு, 37 எடுத்திருக்காங்க, 18 எடுத்திருக்காங்க. இந்த 4 வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்போ ஓல்டுன்றது அப்படியே இருக்கு, 72 54 இருக்கு. அப்போ டிஆர்னா இங்க ஆல்ரெடி இயர் இருந்துச்சு இல்லையா, ஓகே, அதை எடுத்துட்டு வந்து இங்க டி பிளேஸ் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு வேர்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெட்டர்ல டி ஆட் பண்றாங்க. ஸோ ஸ்டார்டிங் டி ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை எடுத்துட்டு ஒரு நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா +1 ஆட் பண்றாங்க. ஸோ 17ன்றது 18 ஆயிடுச்சு, 36ன்றது 37 ஆயிடுச்சு. இப்போ எப்படி அரேஞ்ச் பண்றாங்கன்னா நடுவுல சென்டர்ல கொண்டு வந்து அரேஞ்ச் பண்றாங்க. கிளியரா புரியுதா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் டாக்ட் இப்படி வந்துச்சு, ஸோ டிஆர் இப்படி வந்துருச்சு. நெக்ஸ்ட் தாட் எடுத்திருக்காங்க. ஸோ ஹேட் இருக்கு இல்லையா, அது தாட்னு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 55 54 55 ஆயிடுச்சு, 37 18 ரைட். ஸோ ரிமைனிங் இந்த லெஃப்ட் சைடும் இந்த ரைட் சைடும் இருக்கு. நெக்ஸ்ட் இதுல பார்த்தோம்னா டாக்ட் டியர் தாட் டயர் 73 55 37 18. ஸோ ரிமைனிங் இப்படி இருக்கு. நெக்ஸ்ட் இது ஃபைனலா அரேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா ஸோ நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லீஸ்ட் நம்பர், சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் எடுத்திருக்காங்க. அப்போ அசெண்டிங் ஆர்டர்ல எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஏஇ எடுத்திருக்காங்க, நெக்ஸ்ட் ஹெச் எடுத்திருக்காங்க, நெக்ஸ்ட் ஐ எடுத்திருக்காங்க, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஓ எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு அது அசெண்டிங் ஆர்டர்ல எடுத்திருக்காங்க. ஸோ நடுவில் இருந்து அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, நடுவில் அரேஞ்ச் ஆயிட்டு அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்காது. கிளியரா? ஸோ இதுதான் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இப்போ நம்ம லாஜிக்கும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ எப்படி நம்ம சால்வ் பண்றது? இப்போ நான் லாஜிக்கும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ எப்படி சால்வ் பண்றதுன்னா பாருங்க, இங்க என்ன இன்புட் கொடுத்திருக்காங்க நமக்கு. ஓகே, சோ இங்க என்ன இன்புட் கொடுத்திருக்காங்கன்னா ரைட், சோ ஏப் ரைட். நெக்ஸ்ட் ஒன் 48, நெக்ஸ்ட் ஒன் ரே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எண்ட், நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 56, நெக்ஸ்ட் ஒன் 88, நெக்ஸ்ட் யூஆர்என், நெக்ஸ்ட் 76 15 ஹக், நெக்ஸ்ட் ஒன் ஓன் 34 ஓன் 34. ஓகே, சோ இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் 1 எப்படி எழுதணும். சோ டோட்டல் எத்தனை ஸ்டெப்ஸ் வரும்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சோ 12 எலிமெண்ட்ஸ் இருக்கு, நமக்கு 6 ஸ்டெப்ஸ் வரும். சோ டோட்டல் இதுல 5 क्वेश्चन நம்ம கவர் பண்ண போறாங்க. சோ நம்ம அந்த ஸ்டெப்ஸ் எழுதி பார்த்தலாம் இங்க. சோ இப்போ ஸ்டெப் 1. சோ ஸ்டெப் 1 எப்படி எழுதுறது? சோ ஸ்டெப் 1 வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன அரேஞ்ச் ஆகும். சோ ஏல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட் இருக்குன்னா இங்க ஏ இருக்கு. நெக்ஸ்ட் சின்ன நம்பர் என்ன இருக்கு, 15 இருக்கு. அப்போ நமக்கு நடுவுல என்ன வரும், டேப்ன்றது வந்துரும். நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 15ன்றது 16 ஆயிடும். அப்ப ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் அப்படியே இருக்கும்ல. சோ 48, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ரே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எண்ட்,
next one 56, next 88. So total நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 இருக்கிறதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5 வந்துரும், ரைட்? அதாவது 1 2 3 4 5 வேர்ட்ஸ் வரும், இந்த பக்கம் நமக்கு 5 வரணும். அப்ப என்ன வரும் நமக்கு URN, ரைட்? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 76 15 எடுத்தாச்சு, நெக்ஸ்ட் இங்க ஹக்னு இருக்கும், ஓன் 34, ரைட்? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட்டும் சொல்லியாச்சு, என்ன லாஜிக் எல்லாமே சொல்லியாச்சு, கிளியரா? இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை சால்வ் பண்ணிட்டு இதுக்கான கொஸ்டின்ஸை, ஓகே, இது மைட் பி எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 5 இருக்கும் இல்லையா? ஸோ இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், 4, 5, ஓகே. ஸோ 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, கிளியரா? ஸோ இது சால்வ் பண்ணிட்டு இந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல, ஓகே, கமெண்ட் செக்ஷன்ல நீங்க இது பண்ணுங்க, ரைட்? ஸோ கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர்ஸ் எல்லாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு 5 கொஸ்டின்ஸ்க்கும், ரைட்? அப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஸோ ஏன்னா இங்க நான் உங்களுக்கு லாஜிக் கூட சொல்லியாச்சு. ஸோ எவ்ரி டைம் நானே சால்வ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ இந்த வாட்டி நீங்க சால்வ் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர்ஸை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், company M, one of the most popular advertising firms in country D, has been losing its popularity drastically since the past 1 year. In fact, in the past 6 months, it has received only half of the business expected. Okay. என்ன சொல்றாங்க? கம்பெனி M, one of the most popular advertising firms in the country D. So country D ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான, ஓகே, கம்பெனி வந்து M ன்னு சொல்றாங்க. இது என்ன பண்றாங்க? okay, has been losing its popularity drastically since last 1 year. So இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப, ஓகே, என்னது, ரொம்ப பேர் இருக்கிற கம்பெனி, இது கம்பெனி கண்ட்ரி டில இங்க வந்து பாத்தீங்கன்னா அதோட பாப்புலாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆயிட்டே இருக்கு லாஸ்ட் 1 இயரா. In fact, in the past 6 months, it has received only half of the business expected. So அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பிசினஸ் விட பாதி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. சரி, இப்போ என்ன கேக்குறாங்க கொஸ்டின், which of the following may not be a reason for the drastic reduction in the popularity of the company M? ஸோ இங்க என்ன சொல்றாங்க? மே நாட் பி த ரீசன். ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா இது காரணமா இருக்க முடியாதுன்ற மாதிரி கேட்குறாங்க, ரைட்? ஸோ பார்க்கலாம். லாஸ்ட் இயர் கம்பெனி Z won a lawsuit against company M in which it claimed that company M had stolen many of its advertisement ideas. ஸோ இது வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் ஒன், டியூ டு ஹை, ஸோ நாட்னு சொல்றாங்க, ரைட்? அது வாய்ப்பு இருக்கலாம், பட் நாட்னு சொல்றாங்க, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், due to high rates of attrition since past 1 year, company has been unable to deliver advertisement on time, and as a result many clients have been unhappy with the company, right? Company M has received only 2 awards last year, and around 25% advertisement launched by the company have not received critical acclaim. Next, there has been drastic increase in the number of advertising firms in the country D in the past 1 year, and many of those firms charge almost 25% less amount as compared to company M. So இது கூட ஒரு ரீசனா இருக்கலாம், பட் நமக்கு not கொடுத்திருக்காங்க. Many advertisement concepts floated by company M in the past 1 year have been highly controversial, and these have led to a lot of negative publicity of the company. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன வரலாம்னா, நமக்கு due to high rates of attrition since past 1 year, company has been unable to deliver advertisement on time. As a result, many clients have been unhappy with the company. Option number 2 அதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆன்சரா இருக்கலாம், கிளியரா? ரைட்? ஆப்ஷன் நம்பர் 2 நமக்கு ஆன்சரா இருப்பாங்க, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், ஸோ நெக்ஸ்ட் ஒன் சிலாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ பார்க்கலாம். Right. No smile is a boredom. All boredoms are amusements. No amusements is an entertainment. All laughers are entertainments சொல்றாங்க. ஸோ இதுல ஏதாவது ஒன்று தான் கரெக்டா இருக்கும். இது எல்லாமே 5 ஆப்ஷன் மாதிரி, இதுல ஏதாவது ஒன்று தான் ஸோ கரெக்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறான்னு பார்க்கலாம். ஏன்னா சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஃபாலோஸ்ன்னு கேட்கலாம், ஃபாலோஸ்ன்னு கேட்கலாம், டெஃபினெட்லி ஃபாலோஸ் எதுவும் வேணாலும் கேட்கலாம். ஸோ in this question are given 4 statements followed by 5 conclusions, one of which definitely does not follow logically or is not a possibility of occurrence from the given statement. That conclusion is your answer. About definitely does not logically follows find out பண்ணோம். About does not follows find out பண்ணோம், right? So பார்க்கலாம். இங்க first conclusion என்ன கொடுத்திருக்காங்க? All smiles being amusement is a possibility. All smiles being amusement is a possibility. னா ஸ்மைலுக்கும் அம்யூஸ்மெண்ட்டுக்கும் டெஃபினட் ரிலேஷன் இருக்கா? ஸோ கிடையாது. ஸோ எல்லா ஸ்மைலுமே நம்ம அம்யூஸ்மெண்ட்ல பிளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும், ரைட்? ஸோ நோ ஸ்மைல் இஸ் போர்டம்ன்றாங்க, எல்லா போர்டமும் அம்யூஸ்மெண்ட்டும் சொல்றாங்க. ஸோ ஸ்மைல் தூக்கிட்டு வந்து நான் அம்யூஸ்மெண்ட்ல பிளேஸ் பண்ணா கூட அம்யூஸ்மெண்ட்டும் போர்டமும் கனெக்ட் ஆகாது, ரைட்? அப்போ பாசிபிள், அப்போ அது வராது. நமக்கு நாட் ஃபாலோஸ் தான் இங்க வரணும். நெக்ஸ்ட், ஆல் அம்யூஸ்மெண்ட்ஸ் கேன் நெவர் பி ஸ்மைல்ஸ். ஆல் அம்யூஸ்மெண்ட் கேன் நெவர் பி ஸ்மைல்ஸ், ட்ரூ தானே? ஏன்னா
அம்யூஸ்மெண்ட் குள்ள போர்டம் இருக்கு, அந்த போர்டம் எதுவுமே ஸ்மைல் கிடையாது. அப்ப எல்லா அம்யூஸ்மெண்ட்டும் ஸ்மைல் வச்சு கனெக்ட் பண்ண முடியாது. கரெக்ட். நெக்ஸ்ட் நோ போர்டம் இஸ் எ லாஃபர்னு சொல்றாங்க. நோ போர்டம் இஸ் எ லாஃபர் சொல்லுங்க பாருங்க. ஸோ நோ போர்டம், ஸோ போர்டம் இங்க இருக்கு. ஸோ நோ ஸ்மைல் இஸ் அ போர்டம், ஆல் போர்டம் ஆர் அம்யூஸ்மெண்ட். நெக்ஸ்ட் நோ அம்யூஸ்மெண்ட் இஸ் என்டர்டைன்மெண்ட், ரைட்? ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஆல் லாஃபர்ஸ் ஆர் என்டர்டைன்மெண்ட். இப்போ என்ன சொல்றாங்க, அம்யூஸ்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் ரிலேஷன் கிடையாது. அந்த என்டர்டைன்மெண்ட்ல தான் லாஃபர் இருக்கு, லாஃப்டர்ஸ் இருக்கு, ரைட்? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம கனெக்ட் பண்ண முடியுமா? கனெக்ட் பண்ண முடியாது, அதுவும் ட்ரூ தான். நெக்ஸ்ட் ஆல் லாஃப்டர்ஸ் பீயிங் போர்டம் இஸ் எ பாசிபிலிட்டி. ஆல் லாஃப்டர்ஸ் பீயிங் போர்டம் இஸ் எ பாசிபிலிட்டி. பாருங்க, all laughters being boredom is a possibility. So laughters இங்க இருக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்கணும், ரைட்? ஸோ ஆல் laughters are entertainments. நெக்ஸ்ட் அம்யூஸ்மெண்ட். ஓகே, அம்யூஸ்மெண்ட் இல்ல போர்டம், ரைட்? ஸோ போர்டம் இங்க இருக்கு. ஸோ இங்க நல்லா கவனிச்சிங்கன்னா ஆல் laughters are entertainments குள்ள இருக்கு. ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்யூஸ்மெண்ட்டுக்கும் நமக்கு ரிலேஷன் கிடையாது. அப்போ எல்லா போர்டமும் பாத்தீங்கன்னா நமக்கு என்னது, அம்யூஸ்மெண்ட்னு சொல்றாங்க. போர்டம் வந்து பாத்தீங்கன்னா அம்யூஸ்மெண்ட் இருக்கு, ஸ்மைலுக்கும் போர்டமுக்கும் ரிலேஷன் கிடையாது. அப்போ ஆல் ஆஃப்டர்ஸ் பீயிங் போர்டம் இஸ் எ பாசிபிலிட்டி நம்மளால சொல்ல முடியுமா? கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியாது. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 5 தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் ஃபாலோஸ் இங்க. கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், சம் பேப்பர்ஸ் ஆர் போர்ட்ஸ், all boards are cards, no card is a hoarding, all leaflets are hoardings ன்னு சொல்றாங்க. ஸோ பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆல் போர்டிங், நோ போர்டிங் இஸ் ஏ, நோ ஹோர்டிங் இஸ் ஏ போர்டுன்றாங்க, ரைட்? ஸோ போர்டு இங்க இருக்கு அண்ட் ஹோர்டிங் இங்க இருக்கு, ரைட்? ஸோ இங்க என்ன சொல்றாங்க, ஆல் போர்ட்ஸ் ஆர் கார்ட்ஸ்னு சொல்றாங்களா? ஓகே, ஆல் போர்ட்ஸ் ஆர் கார்ட்ஸ், போர்டு எல்லாமே கார்டுக்குள்ள இருக்கு, கார்டு எதுவுமே ஹோர்டிங் கிடையாது. அப்போ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ஹோர்டிங்கும் கார்டும், ஹோர்டிங்கும் போர்டும் நமக்கு ரிலேஷன் இருக்காது, ரைட்? அப்போ இது டெஃபினெட்லி ட்ரூ, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆல் லீஃப்லெட்ஸ் பீயிங் பேப்பர் இஸ் எ பாசிபிலிட்டி. ஆல் லீஃப்லெட்ஸ் பீயிங் பேப்பர் இஸ் எ பாசிபிலிட்டி பார்த்தோம்னா, சில பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ஸ்னு சொல்றாங்க, அந்த எல்லா போர்ட்ஸுமே கார்ட்ஸ்னு சொல்றாங்க. ஸோ போர்டுக்கும் பேப்பருக்கும் கார்டுக்கும் ரிலேஷன், அதாவது இன்டர்செக்ஷன் இருக்கும். கார்டுக்கும் ஹோர்டிங்கும் ரிலேஷன் கிடையாது. எல்லா லீஃப்லெட்ஸுமே ஹோர்டிங்ஸ்குள்ள இருக்கு. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, நமக்கு லீஃப்லெட்ஸும் பேப்பர்ஸ் தான் சொல்றாங்க. ஸோ லீஃப்லெட்ஸ் பேப்பர்னா எல்லா லீஃப்லெட்ஸும் எடுத்துட்டு போய் பேப்பர்ல வைக்க முடியுமா நம்மளால? ரைட்? ஸோ பேப்பர்ல வைக்க முடியுமில்ல. இப்போ இது கரெக்டா பாத்தீங்கன்னா பேப்பர், ரைட்? ஸோ பேப்பர், போர்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல் போர்ட்ஸ் ஆர் வாட், கார்ட்ஸ். நெக்ஸ்ட் எந்த கார்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, ஹோர்டிங் கிடையாது. எல்லா லீஃப்லெட்டுமே ஹோர்டிங், இதுதான் அவங்க சொல்றது, கரெக்டா? இப்போ என்ன சொல்றாங்க, ஆல் லீஃப்லெட்ஸ் பீயிங் பேப்பர் இஸ் பாசிபிள். எல்லா லீஃப்லெட் போய் நான் இங்க வச்சா கூட இது நமக்கு மாற போறது கிடையாது. இந்த கார்டையும் இதையும் தான் நம்ம ரிலேட் பண்ணக்கூடாது, ரைட்? அப்போ இது பாசிபிள் இருக்கு நமக்கு, அப்ப அது வராது. நெக்ஸ்ட் நோ கார்டு இஸ் லீஃப்லெட்னு சொல்றாங்க. நோ கார்டு இஸ் லீஃப்லெட்னா இதுவும் பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ட்ரூ தான். இது ரெண்டுத்துக்கும் ரிலேஷனே கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், ஆல் பேப்பர் பீயிங் ஹோர்டிங் இஸ் எ பாசிபிலிட்டி. ஆல் பேப்பர் பீயிங் ஹோர்டிங்ஸ் இஸ் எ பாசிபிள்னா அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செக்ஷனா இருக்கும். அப்ப கண்டிப்பா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஃபால்ஸ், ரைட்? டஸ் நாட் ஃபாலோ, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா கூட நோ லீஃப்லெட் இஸ் எ போர்ட். ஸோ நோ லீஃப்லெட் இஸ் எ போர்டு, அதுவும் பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ட்ரூ தான், ரைட்? அப்போ நமக்கு ஆப்ஷன் நம்பர் 5 தான் டஸ் நாட் ஃபாலோஸ் இங்க, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், no palace is a castle, all halls are palaces, some theaters are halls, all rooms are theaters சொல்றாங்க, ரைட்? ஸோ பார்க்கலாம். ஸோ சம் கேசல்ஸ் ஆர் ஹால்ஸ்னு சொல்றாங்க. சம் கேசல்ஸ் ஆர் ஹால்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கேசலுக்கும் பேலஸ்க்கும் தான் ரிலேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஆல் ஹால்ஸ் ஆர் பேலசஸ். ஆல் ஹால்ஸ் ஆர் பேலசஸ்னா இது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் இருக்கு, ரைட்? நம்ம பார்க்க வேண்டியது கேசலுக்கும் ஹாலுக்கும். ஸோ கேசலுக்கும் ஹாலுக்கும் பார்த்தோம்னா எல்லா ஹாலுமே எங்க இருக்கு நமக்கு, எல்லா ஹாலுமே நமக்கு பேலஸ்குள்ள இருக்கு. எந்த பேலஸுமே நமக்கு கேசல் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப கேசலுக்கும் ஹாலுக்கும் நமக்கு ரிலேஷன் வருமா? கண்டிப்பா நமக்கு வராது, ரைட்? அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டஸ் நாட் ஃபாலோஸ் இங்க. ஒன்லி ஒன். ஸோ ஒன் கிடைச்சிட்டாலே நமக்கு ஈஸி தான், நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஸோ ஏன்னா மற்ற செக் பண்ண அவசியம் கிடையாதுல்ல. நெக்ஸ்ட் ஒன், ஆல் ஹியூஸ் ஆர் கலர்ஸ், ஆல் கலர்ஸ் ஆர் பெயிண்ட்ஸ், no paint is a tint, all tints are images, right? So first one, all tints being hues is a possibility. all tints being hues is a possibility ன்னு சொன்னா இங்க tints இருக்கு நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா tints கனெக்ட் பண்ற மாதிரி இமேஜஸ் எங்க இருக்கு நமக்கு, இமேஜஸ்ன்றது கிடையாது, ரைட்? பார்க்கலாம். ஸோ எல்லா ஹியூஸ்மே என்னது, ஸோ எல்லா ஹியூஸ்மே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ்ன்னு சொல்றாங்க. எல்லா கலர்ஸ்மே என்னது நமக்கு பெயிண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பெயிண்ட் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டிண்ட் கிடையாது, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், எல்லா டிண்ட்டுமே என்னது நமக்கு இமேஜ்னு சொல்றாங்க, ரைட்டா? ஸோ இங்க எல்லா டிண்ட்ஸுமே என்ன சொல்றாங்க, ஆல் டிண்ட்ஸ் பீயிங் ஹியூஸ் இஸ் எ பாசிபிலிட்டி. ஆல் டிண்ட்ஸ் பீயிங் ஹியூஸ் இஸ் எ பாசிபிலிட்டி, பாசிபிளே கிடையாது, ரைட்? அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு
definitely false. So first one நமக்கு வராது. எல்லா டென்ட்டுமே நம்ம கனெக்ட் பண்ண முடியாது ஹியூஸ் வச்சு. ஏன்னா இங்க பெயிண்ட்டுக்கும் டென்ட்டுக்குமே நமக்கு ரிலேஷன் கிடையாது. ஸோ பெயிண்ட்டுக்குள்ள தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இது விஷயமே இருக்கு. ரைட், நெக்ஸ்ட் ஒன். Next one பார்த்தா some sandals are boots, all boots are heels, some boots are ankles, all ankles are toesன்றாங்க. ரைட், அப்ப இங்க பாத்தோம்னா எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கா. இப்போ இங்க எதுவுமே செக் பண்ண தேவையில்ல. நெகட்டிவ்ல ஏதாவது கன்க்ளூஷன் இருக்கான்னு பார்த்தா ஸோ செகண்ட் ஒன் நெகட்டிவா இருக்கு, அது நமக்கு ஃபாலோ ஆகாது, அவ்வளவுதான். மற்ற எதுவுமே நம்ம செக் பண்ண அவசியம் கிடையாது. ரைட், நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துறாங்க பாருங்க. In country A, allopathic medicines constitute 95% of the market, whereas alternative medicines constitute only 5% of the total market. Japanese medicine, a kind of alternative medicine, has minimal usage in country A. Therefore, a private company is contemplating that its launch in the country will catapult the company to topmost position in the alternative drug industry in merely 2 years' time. As against allopathic medicines, introduction of Japanese medicines will make medications more affordable to the poor, thus improving overall health status of the country. CEO of the company இது சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரைட், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது அப்ரப்டா இருக்கும். ஸோ இதுக்கு கீழே வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க பாருங்க. which of the following statements is an assumption inherent in the CEO statement. ரைட், அப்போ இதை படிச்சு பார்த்துட்டு இதுல இருந்து நம்ம ஆப்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க, இங்க ACDEBன்னு கொடுத்துருங்க. அப்போ இது எது வந்து பாத்தீங்கன்னா அசம்ஷன் இதுல இருந்து எடுக்க முடியும், டிரைவ் பண்ண முடியும்னு கேட்கறாங்க சிஓ ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். ரைட், ஸோ சிஓ என்ன சொல்றாங்க, as against allopathic medicines, introduction of Japanese medicines will make medications more affordable to the poor, thus improving overall health status of the country. CEO of the company சொல்றாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம என்ன டிரைவ் பண்ண முடியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, the knowledge in Japanese medicine is passed on only across generation and takes 10 to 15 years of training and apprenticeship before being eligible for professional practice. So இது அசம் பண்ண முடியாது அவர் சிஓ சொன்னதுல இருந்து. Next one, a few Japanese medicines do not need a prescription and can be bought over the counter with ease. So இது வந்து பாத்தீங்கன்னா சிஓ ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இல்ல. Next, out of 5% market for alternate medicine, 4% consists of lower homeopathic medicine users whose preferred medicine type can never be changed. So இதுவும் வராது. Next, allopathic medicines will cost more than Japanese medicines, at least to some extent at the time of launch. Right, next one, there will be more users of Japanese medicine as compared to allopathic medicines a couple of years time. Next one, owing to more users, there are more number of doctors on Japanese medicines in Europe than in Japan itself. அப்ப என்ன சொல்லலாம்னா நம்ம ஆப்ஷன் டி சொல்லலாம். allopathic medicines will cost more than Japanese medicines, at least to some extent at the time of the launch. That is option number 3 தான் கரெக்டான அசம்ஷன்ஸ் இங்க அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. ரைட், நெக்ஸ்ட் ஒன், அதாவது அந்த சிஇஓ சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி. ரைட், நெக்ஸ்ட் ஒன், no doubt there are very few trained doctors in Japanese medicines at present. However, in order to meet our target of becoming number 1 within 2 years, we will train the doctors ourselves. Which of the following statements proves that strategy may be based on wrong premises? Right, so எது வந்து பாத்தீங்கன்னா wrong ப்ரூவ் பண்ணதுன்னு கேக்குறாங்க. Okay, so owing to more users, there are more number of doctors on Japanese medicines in Europe than in Japan itself. And next one, there will be more users of Japanese medicines as compared to allopathic medicines in a couple of years time. First one, the knowledge in Japanese medicines is passed on only across generations and it takes 10 to 15 years of training and apprenticeship before being eligible for professional practice. Right, so இதுல இருந்து நம்ம என்ன எடுக்கணும். So இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, no doubt there are very few trained doctors in Japanese medicine at present. However, in order to meet our target of becoming number 1 within 2 years, we will train the doctors ourselves அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன கேக்குறாங்க இங்க, strategy may be wrong premise. அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஏத்த மாதிரி ராங் ஆனது என்னன்னு கேக்குறாங்க. So ராங் ஆனது என்னன்னு பார்த்தோம்னா, so owing to the more users, there are more number of doctors on Japanese medicines in Europe than in Japan itself. Right, அப்ப நம்ம option number 1 F ன்னு சொல்லலாமா. Right, so option number 1 F ன்னு சொல்லலாம் answer. Right, next one,
ஸோ ஏன்னா எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க, பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை ட்ரைன் பண்ணணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், which of the following statements would weaken the assumption that introduction of Japanese medicines would take company to the topmost position in alternative medicine market? Okay, so இதை பார்த்தோம்னா, so first one சொல்லலாம் இல்லையா, the knowledge in Japanese medicines is passed on only across generation and takes 10 to 15 years of training and apprenticeship before being eligible for professional practice. So first one சொல்லலாம், நம்ம first one சொல்லலாம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா first one இருக்கிற மாதிரி நமக்கு ஆப்ஷன் நம்பர் 4 both A and F ன்னு சொல்லலாம். ஸோ எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா owing to more users there are more number of doctors on Japanese medicines in Europe than in Japan itself நம்ம சொல்லலாம். ரைட், நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, we have tied up with one of the best foreign universities for launching our innovative online pre-MBA program for 10 weeks. I am sure that this program will be a huge success. Chairman, ARC University. Right. So which of the following statements does not weaken the statement of chairman of ARC University that the program will be a huge success? Okay. So இங்க என்ன சொல்றாங்க, we have tied up with one of the best foreign universities. Okay. So okay, இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா best foreign universityயோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா கைகோர்த்து இருக்கும். So to launch of innovative online pre-MBA program of 10 weeks. So 10 weeks program இது பண்றதுக்காக பெஸ்ட் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸோட டை அப் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா மறுபடியும் சேர்மன் என்ன சொல்றாரு, ஐ எம் ஷூர் தட் திஸ் ப்ரோக்ராம் வில் பி a huge success. இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல சக்சஸ் ஆகும்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ற மாதிரி என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு கேக்குறாங்க, பார்க்கலாம். More than 45% of students who opted for international courses could not secure admission in any of the MBA college. So இது வராது. Next, a survey conducted by an autonomous institute revealed that students in country B where ARC universities located prefer local universities over foreign universities. இதுவும் சொல்ல முடியாது. Next one, research shows that the students feel online courses especially for pre-MBA are waste as admissions in MBA can easily be secured. இதுவும் வராது. Next one, research suggests that the dropout rate of students who enroll in online programs is higher than those who enroll in classroom programs. இதுவும் வராது. Next one, more than 1,800 students registered for the online pre-MBA program of ARC University within a week of its launch. அப்ப நம்ம இதுதான் சப்போர்ட் பண்ணது, நமக்கு ஆப்ஷன் நம்பர் 5 தான் சப்போர்ட் பண்ணுது. ரைட், ஏன்னா என்ன சொல்றாங்க, மோர் தென் ஓகே 1800 ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1800 ஸ்டூடெண்ட் மேல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ப்ரீ ஆன்லைன் MBA கிளாஸஸ்க்கு, அதாவது ஆன்லைன் ப்ரீ MBA கிளாஸஸ் MBA ப்ரோக்ராம் ஆஃப் ARC யூனிவர்சிட்டி வித்தின் ஏ வீக் ஆஃப் இட்ஸ் லான்ச்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆன மாதிரி தானே அவர் சொன்ன மாதிரி, அப்போ இதுதான் சப்போர்ட் பண்ணுது நமக்கு. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், among the 6 friends J, K, L, M and O sitting around a circular table facing the center, who sits to the immediate left of O? இதுதான் நம்மளோட கொஸ்டின். ரைட், ஸோ who sits to the immediate left of O? ஸோ பார்க்கலாம். 6 ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. 1 2 3 4 5 6. அதே மாதிரி 1 2 3 4 5 6 எல்லாருமே சென்டரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா only one person sits between K and M, only 2 people sit between K and O. So K and O only 2 people இங்க எடுத்துட்டா K and M only 1 person, இது பாசிபிள். அப்படி இல்லைன்னா M இங்க எடுத்துக்கிட்டு ரைட், ஸோ K இங்க எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துட்டா நம்ம 2 peopleனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா O இங்க வரும். கிளியரா? ரைட், இப்போ அவங்க கொடுத்த கண்டிஷன் இது. இப்போ என்ன கேட்குறாங்க, இமிடியட் லெஃப்ட் ஆஃப் O. ஸோ இமிடியட் லெஃப்ட் ஆஃப் O யாருக்கான இந்த கண்டிஷன்ல M இருக்காங்க, இந்த கண்டிஷன்ல யாரும் தெரியாது. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல நமக்கு ஆன்சர் கிடைக்கல. ரைட், ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோம்னா ஸோ அதே மாதிரி நமக்கு 6 persons தான் இருப்பாங்க. ரைட், இப்போ பார்த்தோம்னா n is an immediate neighbor of both K and M. ஸோ n is an immediate neighbor of both K and M. ஸோ K இங்க M இங்க வரும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா M இங்கேயும் K இங்கேயும் வரும். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் O is an immediate neighbor of M. O is an immediate neighbor of M இந்த கண்டிஷன், இங்க இந்த கண்டிஷன். நெக்ஸ்ட் ஒன், L sits immediate right of J. L sits immediate right of J னா J இங்க எடுத்துட்டா L இங்க, இந்த கண்டிஷன்ல நம்ம J இங்க எடுத்துட்டா L இங்க. ஸோ அப்போ இமிடியேட் லெஃப்ட்ல யாருக்கா L இருக்காங்க, இங்க இமிடியேட் லெஃப்ட்ல யார் இருக்காங்க, நமக்கு M இருக்காங்க. அப்போ இதுல நமக்கு ஆன்சர் கிடைக்கல. அப்போ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ரெண்டுமே கம்பைன் பண்ணுமா? சரி, ரெண்டுமே இதுல நம்ம கம்பைன் பண்ணலாம். இப்போ என்ன சொல்றாங்க, only 1 person between K and M, only 1 person. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 person தான். only 2 people between K and O, only 2 people between K and O possible. இங்கே பார்த்தீங்கன்னா 2 people தான். ஸோ அப்போ ரெண்டுமே கம்பைன் பண்ணிக்கோ, நமக்கு ஆன்சர் கிடைக்கல. அப்போ என்ன சொல்லலாம், neither nor. ஓகே, அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? Option number 5, the data even in both statements 1 and 2 together are not sufficient to answer the question. Right, next question.
Okay, so next பார்த்தோம்னா how is train written in the code language? Okay, how is train written in the code language பார்க்கலாம். So first இங்க train இருக்கா இல்லையா? train இங்க இருக்கு, வேற எங்க train இருக்கா இருக்கு, ரைட். அப்ப மத்த வேர்ட்ஸ் நம்ம செக் பண்ணலாம். மத்த வேர்ட்ஸ் செக் பண்ணோம்னா இங்க travel இருக்கா இல்ல, buy இருக்கா இல்ல, now இருக்கா அதுவும் கிடையாது. அப்போ train மட்டும் தான் காமனா இருக்கு. அப்ப இங்க நமக்கு கோட் கண்டிப்பா கிடைக்கும். So first one ஆன்சர் கிடையாது. செகண்ட் ஒன் பார்த்தோம்னா train இங்க இருக்கு, இங்க train இருக்கா, இங்க நமக்கு ட்ரெயின் கிடையாது. அப்ப மத்த வேர்ட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு அரைவ்டுன்றது இருக்கு. சோ மத்த எதுவுமே கிடையாது. அப்ப இங்க நமக்கு எய்தர் ஆர் தான் வரும். சோ இங்க நமக்கு ஆன்சர் கிடையாது. அப்ப இங்க இந்த பார்த்து நம்ம என்ன சொல்லலாம், only one is sufficient to answer the question, that is option number 5. The data in statement 1 alone are sufficient to answer the question. Statement 2 is not sufficient to answer the question. Next one. Next one, are all the 6 friends C, D, E, F, G and H seated in a straight line facing north? ஓகே, ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ன்னு கேட்டோம். ஆர்ன்னு கேட்டாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின். தட் இஸ் இதுக்கு ஆன்சர் என்ன இருக்கணும், எல்லாருமே நார்த்தா இருந்துச்சுன்னா எஸ்ன்னு வரும், இல்லாட்டி ஒருத்தர் சவுத்தா இருந்தாலும் நோன்ற ஆன்சர் வரும், ரைட். ஸோ 6% சொல்றாங்க. ஸோ 1 2 3 4 5 6. ஓகே, அதே மாதிரி 1 2 3 4 5 6. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா பார்க்கலாம். F faces north and only 2 people sit to the left of F. Only 2 people to the left of F. அதுவும் northern சொல்லிட்டாங்க. இதுதான் possible. Next one, D is at one of the extreme end of the line. Okay, G sits second to the right of T. அப்போ இங்க extreme end of line னா இப்போ நான் சவுத்னு எடுத்துட்டா ரைட் இருக்காது, அதே நார்த்னு எடுத்துட்டா ரைட். ஓகே, செகண்ட் டு ரைட் ஆல்ரெடி F இருக்கா, பாசிபிள் இல்ல. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா D extreme endன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்ப D extreme endனா D இங்க எடுத்துக்கலாம். அப்போ செகண்ட் டு ரைட்னா இப்போ சவுத்னு எடுத்துட்டா இங்க G, இது பாசிபிள். அப்ப இங்க என்ன சொல்லலாம் நம்ம, நோ. ஏன்னா எல்லாருமே சவுத், எல்லாருமே நார்த் கிடையாது, ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா சவுத்ல இருக்காங்க. ஓகே, இப்போ கம்பைன் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ செகண்ட் ஒன் செப்பரேட்டா செக் பண்ணலாம். H faces north and only 1% sits to the left of H. அப்ப H faces north, only 1% to the left of H. Next, only 2 people sit between H and C. So H and C 2 people. Next one, G sits immediate right of C. G sits immediate right of C னா நார்த் எடுத்துட்டா G இங்க வரும், சவுத் எடுத்துட்டா G இங்க வரும். ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. Next one, only 1% between G and D. இப்போ G இங்க எடுத்துட்டா only 1% இங்க பாசிபிள் கிடையாது, இங்க எடுத்துக்கலாம். அதே இங்க G எடுத்துட்டா இங்க D எடுத்துக்கலாம் நம்ம. கிளியரா? அப்போ இங்க G எடுத்துட்டோம்னா நார்த், சாரி, அதாவது C வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்த்னு எடுத்துக்கிட்டா என்ன வரும் நமக்கு, 6 to the immediate right இல்ல. சோ அப்ப 6 to the immediate rightனா இப்படி எடுத்துட்டோம்னா immediate right. சோ G க்கும் D க்கும் நடுவுல 1%, இது ஒரு பாசிபிள். அப்படி இல்லையா 1 2 3 4 5 6. இப்போ என்ன ஆகும், H இங்க இருக்கும் நமக்கு, C க்கும் H க்கும் நடுவுல ரெண்டு பேரு, G இங்க எடுத்துட்டோம்னா சோ இது வந்து பாத்தீங்கன்னா நார்த்னு எடுத்துக்கலாம். C யோட இம்மீடியட் ரைட்ல யார் இருக்காங்க, G ன்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் only 1% sit between G and D, இது ஒரு பாசிபிள், ரைட். அப்ப இங்க நம்மளால சொல்ல முடியுமா, இங்க நம்மளால சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்லலாம், only one is sufficient to answer the question. அப்போ ஆன்சர் 1ல இருக்குன்னு நினைக்கிறேன். The data in statement 1 alone are sufficient to answer the question, while the data in statement 2 alone are not sufficient to answer the question. Option number 1 தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது இஸ் J the brother of L ன்னு கேக்குறாங்க. இஸ் J the brother of L பார்க்கலாம். ஸோ ஜேக்கு ஜெண்டர் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் இங்க. ஸோ ஜே பத்தி ஃபர்ஸ்ட் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெண்டர் இருக்கா, சி இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் டீன்னு சொல்லியாச்சு. அப்போ நமக்கு ஜெண்டர் வர வாய்ப்பு இருக்கு, ரைட். பார்க்கலாம். பி இஸ் த மதர் ஆஃப் சி அண்ட் ஜே. நெக்ஸ்ட் சி இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் வாட், டி. அப்போ ஜே என்ன ஆகும், மேல். அப்போ ஜெண்டர் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், Q is brother-in-law of T. So Q is brother-in-law of T-ன்றாங்க. இப்போ பாசிபிள் நமக்கு இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் வரலாம். நெக்ஸ்ட் ஒன், L is daughter of Q. So L is what, daughter of Q. அப்போ நம்ம Q இங்க இருக்குன்னா brother-in-law ஆகும். அப்படி இல்லைன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டர் இருந்துட்டு இங்க Q இருந்தாலும் brother-in-law தான், ரைட். அப்போ இங்க என்ன சொல்றாங்க, அப்போ இங்க நம்ம L எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்க L எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் பிரதரான்னு கேட்டா பிரதர் கிடையாது. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆன்சர் வருது. ஈஸ்ன்னு கேட்டதுனால எஸ் இல்ல நோன்ற ஆன்சர் வரணும். அப்ப இதை பார்த்து நம்ம என்ன சொல்லலாம், நோன்னு சொல்லாம அப்ப நமக்கு ஆன்சர் வருது. இங்க நமக்கு கம்பைன் பண்ண அவசியம் கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம செகண்ட் ஒன் செப்பரேட்டா செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல நமக்கு ஆன்சர் கிடைக்கும். செகண்ட் ஒன் பார்க்கலாம். L is daughter of B. B is sister of T. Next one, T is father of J and C. C does not have any sister. அப்ப J வந்து பாத்தீங்கன்னா மேல், ரைட். சோ இப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் நமக்கு, அதாவது பாத்தீங்கன்னா பிரதர்னு சொல்ல முடியாது, நமக்கு ஜெண்டர் கூட தேவையில்லை. சோ பிரதர் கண்டிப்பா வர வாய்ப்பு இல்லை, ரைட். அப்ப நமக்கு என்ன சொல்லலாம், நோ. அப்ப ரெண்டுத்துல நமக்கு ஆன்சர் வருது. அப்ப என்ன சொல்லலாம், நம்ம எய்தர் ஆர்னு சொல்லலாமா. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. The data either in statement 1 or statement 2 alone are sufficient to answer the question, right. Next one. So next one பார்த்தோம்னா
Okay, next one பார்த்தீங்கன்னா data sufficiency தான். Point C is okay, point C is towards which direction of point? Okay, so point A அப்படி ஏதோ ஒன்று எடுத்துங்க, ரைட். ஸோ பாயிண்ட் ஏ அந்த மாதிரி எடுத்துங்க, ரைட். இல்லை ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட எடுத்துக்கலாம், ரைட். ஸோ Madhu starts from point A, walks 9 meters towards south, takes a right turn and walks for 7 meters. Then she takes a left turn and walks 11 meters to reach point B. Point B is from point C. Point B is 20 meters from point C ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஃப்ரம் தான் கொடுத்துருக்காங்க, எந்த டைரக்ஷனும் கொடுக்கல. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பாசிபிலிட்டி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வராது நமக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தா கூட நமக்கு Sneha starts from point A, walks 6 meters towards east, takes a left turn and walks 4 meters. She takes a left turn and again walks for 13 meters to reach point D. Point D is from point D is 4 meters from point C ன்னு சொல்றாங்க. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டி வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் இருக்கு பாயிண்ட் சில இருந்து. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா வராது. ஸோ இதை நீங்க கம்பைன் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ன்றது கண்டிப்பா இங்க வராது. அப்போ என்ன சொல்லலாம், டேட்டா even in both statements 1 and 2 together are not sufficient to answer the question. Answer வரும். Next one. Okay, next one arrangement based கொடுத்திருக்காங்க. So A, B, C, D, E, F, G, H live on 8 different floors of a building but not necessarily in the same order. The lowermost floor of the building is number 1, the one above that is number 2, and so on till the topmost floor is numbered 8. Each one of them likes a different pet, namely dog, rabbit, mouse, cat, fish, sparrow, horse and parrot, but not necessarily in the same order. இதான் கொடுத்த கண்டிஷன். ஸோ 2 வேரியபிள். ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்க ஓகே 8 ஃப்ளோர்ஸ் சொல்றாங்க இல்லையா. ஸோ 8 7 6 5 4 3 2 1, ரைட். ஸோ 8 ஃப்ளோர்ஸ். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் அண்ட் பெட்டோட நேம். ஸோ பர்சன் பெட்டோட நேம். ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி வரலாம், பர்சன் பெட்டோட நேம், ரைட். இப்போ ஒன்று நம்ம பிளேஸ் பண்ணலாம், பார்க்கலாம் என்ன கொடுத்தோம். F lives on even number floor but not on the topmost floor. அப்போ F இங்கே பாசிபிள், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா F இங்கே பாசிபிள், ரைட். ஸோ 4th 1 இருக்கு. ஸோ 4th 1 எடுத்துக்கலாம். ஸோ 4 இங்கே பாசிபிள். நமக்கு 3 பாசிபிலிட்டி, இன்னொரு பாசிபிலிட்டி செகண்ட்ல கூட பாசிபிள் இருக்கும், பார்க்கலாம். Next, only 2 people sit between F and one who likes rabbit. 2 people, 1 2 rabbit. இந்த கண்டிஷன்ல 1 2 rabbit இங்க 1 2 rabbit இங்கேயும் பாசிபிள், பார்க்கலாம். B lives on immediately above one who likes rabbit. B lives immediately above rabbit. Next, only 3 people lives between B and parrot. So B and parrot 1 2 3 possible இல்ல, 1 2 3 இங்க நமக்கு parrot, ரைட். ஸோ இந்த கண்டிஷன்ல நம்ம rabbit எடுக்கணும் இல்லையா. ஸோ 2 persons தான் சொல்றாங்க, only 2 persons sits between F and one who likes rabbit. அப்போ பாசிபிள் இங்க நம்ம rabbit எடுத்து பார்க்கலாம் நமக்கு ஆன்சர் வருதா இல்லையான்னு. அப்படி இல்லைன்னா நம்ம இங்க கீழே தான் rabbit எடுத்துக்கணும், 2 பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் ஒன், B lives immediately above one who likes rabbit. Okay, next one, only 3 people between B and parrot. 1 2 3 inga parrot. C lives on the floor. C lives on a floor immediately below parrot. C, right. Okay, so next one, C lives, okay, அது முடிஞ்சிருச்சு. D lives on an odd number floor immediately above H. C lives on number floor immediately above H na, immediately above H odd number floor above H D. இந்த கண்டிஷன்ல H D possible, இங்க possible கிடையாது, இங்க possible கிடையாது, right. So D H possible. Next one, only one person between H and mouse. Only one person between H and mouse na, இங்க நம்ம mouse எடுக்க possible இருக்கு, அப்படி இல்லைன்னா இங்க possible கிடையாது. அப்போ இங்க mouse, right. இந்த கண்டிஷன்ல H and mouse இங்க possible கிடையாது, so இங்க mouse. Okay, இங்க mouse, right. Next one, the one who likes mouse does not live on floor number 4. So mouse floor number 4 கிடையாது, அப்போ இந்த possibility நமக்கு வராது, right. இங்க நம்ம top most எடுத்துருக்கோம், பார்க்கலாம். The one who likes dogs lives on an even number floor below one who likes mouse but not on floor number 2. So dog வந்து பார்த்தீங்கன்னா even number floor, இங்க வந்து பார்த்தீங்கன்னா odd number, இங்க வந்து பார்த்தீங்கன்னா odd number, இங்க even number இருக்கு. So இங்க dog possible, செகண்ட் ஃப்ளோர்ல பாசிபிள் கிடையாது, அப்போ நமக்கு இங்க தான் நமக்கு டாக் பாசிபிள், ரைட். நெக்ஸ்ட் ஒன், only one person lives between A and one who likes fish. So A and fish நடுவுல
1 person அப்ப பாசிபிள் இங்க ஏ எடுத்துட்டா இங்க fish பாசிபிள், இங்க ஏ எடுத்துட்டா இங்க பாசிபிள் கிடையாது, இந்த பக்கம் பாசிபிள், இங்க ஏ எடுத்துட்டா இங்க fish பாசிபிள். C does not like fish அப்ப இங்க ஏ எடுக்க முடியாது, அப்ப இங்க ஏ எடுத்துட்டோம்னா இங்கேயும் முடியாது நம்மளால, அப்ப இங்க ஏ எடுத்தா இதுவும் பாசிபிள் கிடையாது. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா சம் மிஸ்டேக் நடந்திருக்கு. அப்போ நமக்கு இன்னொரு பாசிபிலிட்டி சொல்லணும் இல்லையா, என்ன பாசிபிள் நமக்கு, எஃப்க்கும் ராபிட்டுக்கும் நடுவுல, ரைட். ஸோ எஃப்க்கும் ராபிட்டுக்கும் நடுவுல பாசிபிலிட்டி எடுத்து, எஃப்க்கும் ராபிட் நடுவுல, அப்ப இங்க ராபிட் எடுத்துக்கிட்டா, ஓகே இங்க ராபிட் எடுத்துக்கலாம். இங்க ராபிட் எடுத்துட்டா நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க நமக்கு, ராபிட்டுக்கு இமிடியட்லி அபோவ். ஸோ ராபிட்டுக்கு இமிடியட்லி அபோவ் என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு, இமிடியட்லி அபோவ் தானே, இமிடியட்லி அபோவ் தட் இஸ் பி. எங்க கண்டிஷன், ரைட். சரி only 3 people between, ஓகே அது கிடையாது, ராபிட் இமிடியட்லி அபோவ் பி, ரைட். ஸோ பி வந்து பாத்தீங்கன்னா இங்க வரும் 3 people 1 2 3, இங்க பேரட்னு வரும் நமக்கு, கரெக்டா. ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, C lives immediately below parrot. So C lives immediately below parrot. Next one, D lives on an odd number floor immediately above H. So immediately above H, odd number floor possible, but D H inga possible namakku. Next one, only one person lives between H and mouse. Only one person between H and mouse inga possible, அப்படி இல்லனா இங்க possible. mouse வந்து பாத்தீனா 4th floor கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, right. அப்ப mouse இங்க வரும், right. Next one, the one who likes dogs lives on an even number floor below mouse but not on floor number 2. அப்போ even number floor, அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு dog வரும், ஏன்னா 2 கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. Next one, only one person between A and fish. So only one person between A and fish, இங்க A எடுத்துட்டா இங்க fish possible இல்ல, இங்க A எடுத்துட்டா இங்க fish possible இல்லனா, அப்போ இங்க நமக்கு fish possible-ஆ, அதுவும் possible இல்ல. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா A எடுத்துட்டா இங்க fish possible, right. Next one, only 2 people between G and one who likes horse. So G and horse, அப்ப G இங்க எடுத்துட்டா இங்க horse possible, இங்க G எடுத்துட்டா 1 2 இங்க possible கிடையாது, அப்ப G இங்க horse இங்க எடுத்துக்கலாம், possible-ஆ. Next one, the one who likes cat lives on an even number floor. One who likes an cat even number floor னா இது வந்து பாத்தீங்கன்னா even number, இது odd number, அப்போ இங்க even number cat, ரைட். இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். இங்க ஒரு பெட் மிஸ்ஸிங், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் மிஸ்ஸிங். ஸோ யார் அந்த பர்சன் பார்க்கலாம், எந்த பெட் மிஸ் ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். ஓகே ஸோ எந்த பெட் மிஸ் ஆயிருக்குன்னு பாருங்க, டாக் ராபிட் மவுஸ் ஃபிஷ் ஸ்பேரோ. ஸோ அப்போ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேரோ வந்துடும், ரைட். ஸோ பர்சன் மிஸ்ஸிங், பர்சன் யாரு, 8 பர்சன்ஸ்ல ABCDE, ஸோ இ மிஸ்ஸிங், ஸோ இங்க வந்துடும். இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது, கிளியரா. ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். If in the given arrangement G and C interchange their positions, E and H interchange their positions, who amongst the following live exactly between H and G after changing their positions? So என்ன சொல்றாங்க இங்க, G and C. So G C interchange ஆயிடுச்சு, ஓகே ஒருவேளை interchange ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா E and H interchange ஆனா, E and H interchange ஆனா, right, who amongst the following will live exactly between H and G? H and G க்கு நடுவுல யார் இருப்பாங்க, F இருப்பாங்க, that is option number 4 is the answer, right. Next question, who amongst the following live exactly between the floor on which A and F live? So A and F live, so A இங்க இருக்காங்க and F இங்க இருக்காங்க, யார் இருக்காங்க, B E இருக்காங்க, that is EB, that is option number 1 is the answer, right. Next one, which of the following does D like? So which of the following pets does D like? So D like what, sparrow, that is option number 3 is the answer, right. Next question, next one, who amongst the following lives on lowermost floor, that is floor number 1, that is A rabbit, right. The one who likes rabbit, option number 4 is the answer. Next one, which of the following statements is true with respect to E? Okay பார்க்கலாம். The only 3 people live between E and H கிடையாது, 2 people தான். E likes horse கிடையாது, E lives on odd number floor, E lives on odd number floor, that is option number 3 is the answer, ஏன்னா 3rd floorல இருக்காங்க, right. Next one, who among the following sits exactly between U and V? Okay இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு question, right. 8 family members P, Q, R, S, T, U, V and W are sitting around a circular table but not necessarily in the same order. Some of them are facing center while some are facing outside the center. So some are inside, some are outside base பண்ணி கொடுத்திருக்காங்க. Okay, family members சொல்லிட்டாங்க பாருங்க, T is son of P, இந்த மாதிரி conditions கொடுத்திருக்காங்க. So பார்க்கலாம். So solve பண்ணலாம். என்ன சொல்லிருக்காங்க, 8 members, 1 2 3 4 5 6 7 8. So 8 members, some are inside, some are outside. So நம்ம கண்டிப்பா இங்க possibility வர வாய்ப்பு இருக்கும், right. T is son of P, so T is son of P, right.
T sits second to the left of W. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் அவுட் சைடு நமக்கு தெரியாது என்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, W faces center. ஸோ W faces centerனா W ஓட செகண்ட் லெஃப்ட்ல யார் இருக்காங்க, T இருக்காங்க. நெக்ஸ்ட் only two people between W and R. only two people between W and R, இது ஒரு பாசிபிள். அப்படி இல்லைன்னா இங்க T 1 2 இங்க R, ரைட். நெக்ஸ்ட் ஒன், no female is an immediate neighbor of R. no female is an immediate neighbor of R னா இங்கே மேல் பர்சன் இங்கே மேல் பர்சன் இருக்கணும். அப்போ இங்கே மேல் பர்சன் இங்கே மேல் பர்சன் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், no female is an immediate neighbor of R. ஓகே, அது படிச்சாச்சு. S is third to the right of his wife Q. so S is third to the right of his wife Q னா S வந்து மேல், S ஓட வைஃப் தான் Q, ரைட். நெக்ஸ்ட் ஒன், அப்போ இந்த ரெண்டு இடத்துல Q வரக்கூடாது, அதே மாதிரி இங்கே Q வரக்கூடாது, ரைட். நெக்ஸ்ட் ஒன், எங்க எடுக்கணும் தெரியல, நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்றேன் பாருங்க, Q is not an immediate neighbor of Q. சரி, immediate neighbor of W. அப்போ இந்த ரெண்டு இடத்துல W வராது, இந்த ரெண்டு இடத்துல இந்த ரெண்டு இடத்துல Q வராது, இந்த ரெண்டு இடத்துலயும் Q வராது. அப்போ Qன்றது இங்க தான் வரும். அப்போ Q இங்க எடுத்துக்கிட்டா S is third to the right of his wife. S is third to the right of his wife னா இன்சைட் எடுத்துட்டா 1 2 3 W இருக்காங்க பாசிபிள். அப்போ அவுட் சைடு எடுத்துட்டா 1 2 3 இங்க நமக்கு S பாசிபிள், S மேல், ரைட். நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன்ல Qன்றது இந்த ரெண்டு இடத்துலயும் வராது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு Q வராது. அப்போ பாசிபிள் என்னது, இங்க Q எடுத்துட்டா third to the right, அவுட் சைடு எடுத்துட்டா 1 2 3 W இருக்கு. அதே மாதிரி இன்சைட் எடுத்துட்டா third to the right 1 2 3 இங்க இருக்கு. அப்ப இங்கே பாசிபிள். அப்ப இங்க Q எடுத்துட்டா இங்க third to the right னா அவுட் சைடு எடுத்துட்டா 1 2 3 இங்க S பாசிபிள். அதை இன்சைட் எடுத்துட்டா 1 2 3 இங்க R இருக்காங்க பாசிபிள் கிடையாது. அப்ப அவுட் சைடு எடுத்துட்டா 1 2 3 இங்க S வந்து பாத்தீங்கன்னா மேல் பர்சன், Q வந்து ஃபீமேல், ரைட். நெக்ஸ்ட் ஒன், both the immediate neighbors of P faces outside னு சொல்றாங்க. both the immediate neighbors of P faces outside. அப்ப Pன்றது இங்க எடுக்க முடியாது, அது கண்டிப்பா தெரியும், ஏன்னா ஒருத்தர் இன்சைடு ஒருத்தர் அவுட் சைடு. அதே மாதிரி P இங்கே எடுக்க முடியாது, இங்கேயும் எடுக்க முடியாது, ஏன்னா இவர் ஆல்ரெடி ஒருத்தர் இன்சைடு. அப்ப P பாசிபிள் ஆனது P இங்க தான் எடுக்கணும். அப்ப P இங்க எடுத்துட்டா R அவுட் சைடா வந்துடும், ரைட். அப்ப இங்க நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வருது Pக்கு, பார்க்கலாம். நெக்ஸ்ட், U the daughter of P. so U the daughter of P, U is daughter of P is one of the immediate neighbors of P. so is the one of the immediate neighbors of P னா அப்ப இந்த கண்டிஷன்ல P பக்கத்துல U வரணும். அப்ப இது பாசிபிள் கிடையாது, ஓகே. அப்ப இங்க என்னன்னா U the daughterன்னு சொல்லிட்டாங்க, இங்க P எடுக்க முடியாது இந்த ரெண்டு இடத்துல. இப்ப இங்க P எடுத்துட்டா immediate neighborனா இங்க U எடுக்கணும். U வந்து டாட்டர்னு சொல்லிட்டாங்க, கரெக்டா. U வந்து டாட்டர், அப்ப U இங்க எடுக்க முடியுமா, இங்க இருக்க மேல் பர்சன் தான் இருக்கணும். அப்ப P இங்க, U இங்க ஆடும். so U வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல், so P வந்து பாத்தீங்கன்னா மேல், ரைட். நெக்ஸ்ட் ஒன், only one person between P and the brother of P. so P and brother of P ன்றாங்க. அப்ப P க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதர் இருக்காங்க. only one person between P and brother of P னா இங்க ஆல்ரெடி இது வந்து பாத்தீங்கன்னா இவரு ஃபீமேல், ரைட். அப்ப இங்க பாசிபிள் கிடையாது. அப்போ T தான் வந்து பாத்தீங்கன்னா P யோட பிரதர், கிளியர். அப்ப T இங்க எடுத்துட்டோம்னா அப்போ V வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பேரண்ட், ஆல்ரெடி மேல நம்ம எடுத்திருக்கோம், ரைட். நெக்ஸ்ட், ஓகே. so next என்ன கொடுத்துறோம் பார்க்கலாம். the brother of V sits second to the right of second to his right. brother of V is second to his right னா இப்போ ரிமைனிங் V இங்க தான் எடுக்கணும். இப்போ second to the right னு எடுத்துட்டா இப்போ இன்சைட் எடுத்துட்டா second to the right V இருக்காங்க, பிரதர்னு வர முடியாது, ரைட். அப்போ V வந்து அவுட் சைடு இருந்தா தான் second to the right, இவரோட ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா V யோட பிரதர் இருப்பாங்க. so V யோட பிரதர்னா யாரு, S, ரைட். கிளியரா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன், T's wife sits immediate left of S. so T's wife sits immediate left of S னா இப்போ ஆல்ரெடி இங்க மேல இருக்காங்க. immediate leftனா அப்போ R தான் வைஃபா இருக்கணும். immediate leftனா T வந்து பாத்தீங்கன்னா அப்போ இன்சைடா இருக்கணும். T யோட immediate leftல தான் R இருக்கணும், ரைட். ஓகே. நெக்ஸ்ட், S and P face same, S and P face a direction opposite that of T. so opposite that of T னா அப்போ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடா இருக்கணும், ரைட். ஓகே. ஸோ இதுதான் அவங்க கொடுத்த கண்டிஷன் T. ஓகே, என்னது, S and P வந்து பாத்தீங்கன்னா T யோட ஆப்போசிட் டைரக்ஷன், T வந்து இன்சைட்னா அவுட் சைட் பேஸ் பண்ணிருக்காங்க, இதான் கண்டிஷன். இப்போ நம்ம இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபேமிலி ட்ரீக்குள்ள எடுத்தோம்னா, ரைட். இப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா P and T, ரைட். ஸோ P and T என்ன சொல்றாங்க, ஓகே. ஸோ பிரதர்ஸ் தெரிஞ்சு போச்சு. இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா V யோட சில்ட்ரன். அப்புறம் S வந்து பாத்தீங்கன்னா V யோட பிரதர், ஓகே. ஸோ S வந்து பாத்தீங்கன்னா V யோட பிரதர். அப்புறம் வந்து S ஓட வைஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா Q. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா U வந்து பாத்தீங்கன்னா P யோட டாட்டர். ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ ரிமைனிங் ஒரே ஒரு பர்சன் வரணும். ரிமைனிங் ஒரு பர்சன் யார், நமக்கு W வரணும். W பத்தி நமக்கு டேட்டா எதுவுமே கொடுக்கல. இதுதான் அவங்க கொடுத்த ஃபேமிலி ட்ரீ, ரைட். So V க்கு ஜெண்டர் இருக்கான்னு பார்த்தா, so V யோட ஜெண்டர் the brother of, okay, his ன்னு கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா. இங்க the brother of V sits second to the right of his, okay, right. அப்ப his rightனா அப்ப V வந்து பாத்தீங்கன்னா மேல் மெம்பர், ரைட். ஓகே. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன் சால்வ் பண்ணலாம். W மட்டும் இங்க ஜெண்டர் நம்ம தெரியாது, கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணுவோம், பார்க்கலாம். Who amongst the following sits exactly between U and V when counted from the left of V?
left of v count பண்ணா v க்கும் u க்கும் நடுவுல யார் இருக்காங்கன்னா q இருக்காங்க. That is option number 1 is the answer, right? Next question. How many people sit between q and v's daughter-in-law when counted from the left of q? So left of q count பண்ணா v ஓட daughter-in-law யார் இங்க? v ஓட daughter-in-law, that is v ஓட daughter-in-lawனா நமக்கு t, right? So t ஓட wife வந்து பாத்தீங்கன்னா r. அப்போ r க்கு நடுவுல, அதாவது left side of q னா இப்படி நம்ம கவுண்ட் பண்ணா என்ன கேக்குறாங்க, how many people sit between q and v's daughter-in-law னா யாரு? v's daughter-in-law வந்து பாத்தீங்கன்னா r, right? அப்போ q க்கும் r நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. That is option number 4 தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்ல? Right, ஏன்னா 2 அங்க தான் இருக்கு. That is option number 4 is the answer. Next one. Who sits immediate left of you? So immediate left of you யார் இருக்கா? So immediate left of you, so நமக்கு இங்க நம்ம direction place பண்ணலையா? So direction place பண்ணா right பார்க்கலாம். So direction, you the daughter of p is immediate neighbor of p, only one person between. Okay, பார்க்கலாம். The both the immediate neighbors of p faces outside. So both the immediate neighbors of p faces outside. இந்த ரெண்டு இடத்துல நம்ம direction எடுக்க மறந்துட்டோம், right? Okay, who sits immediate left of you? So who sits immediate left of you? Immediate left of you யார் இருக்கா? That is p, right? So p கொடுக்கல. So p க்கு பதிலா என்ன கொடுத்துறாங்க? Father of you, right? So use father, that is option number 1 is the answer, right? Okay, next one. Who amongst the following faces the center? So பார்க்கலாம். p தான் center face பண்ணிருக்காங்க. So q outside, u outside, r outside and v outside. அப்போ option number 3 t the answer, right? Next question. If it is given that w is married to p, so w is married to p, அப்போ w என்ன ஆகும்? female ஆகும். Then what is the position of w with respect to w's brother-in-law? அப்போ w's brother-in-law யாரு? t. அப்போ t ல இருந்து பார்க்கும்போது w direction, that is second to the right. So second to the right, that is option number 2 is the answer, right? Next one. Which of the following statements regarding v is definitely correct? q and t are immediate neighbors of v. கிடையாது. v's father is one of his immediate neighbor. v ஓட father, right? அது நமக்கு கிடையாது டேட்டா. Next, v is the cousin of q. v is the cousin of q கிடையாது. None of the given options is correct. Next one, v is grandfather of u. So v is grandfather of u, that is correct. That is option number 5 will be your answer, right? Next question. Okay, next one என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Okay, statement based பண்ணி கொடுத்துருக்காங்க. So SRAT, so SRAT, a medical research center owned by the government of country D, has been facing a lot of criticism lately due to the numerous delays in important research projects. The dean of SRAT had recently submitted a proposal to the government asking for funds to digitalize all the important journals in order to curb the delay. However, the proposal has been rejected by the government. Which of the following, if taken to be true, may weaken the decision of the government to reject the proposal of the dean of the SRAT? So எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகும், ஒருவேளை இதுல இருந்து நம்ம இதை எடுத்து அந்த ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்றதுக்கு, ரைட்? பார்க்கலாம். The researchers at SRAT are usually waitlisted for receiving important journals, as only one researcher can access a journal at any given point in time. Next one, the country D has to usually rely on research done in other countries, as many times the research done by the medical research centers within the country is either delayed or is inconclusive. There is a lot of stigma attached to being a part of medical research in country D. Hence, it is very difficult to find patients willing to participate in such researches. So, next, a few researchers working at SRAT have submitted a request to the dean suggesting that there is a need for online availability of all important research journals at SRAT. So, இது வாய்ப்பு இருக்கு. Next one பார்க்கலாம். SRAT has increased staff by around 25% last year, and yet it is not able to deal with the delay effectively. அப்ப என்ன சொல்லணும்? ஆப்ஷன் நம்பர் 4 தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகுது, அவங்க ரிஜெக்ட் பண்றதுக்கான காரணத்தை, right? Next one. Despite being the highest profit making company in the industry, the nationally proclaimed packaged orange juice company Oranza has been banned in the country with immediate effect due to contamination found in some of its samples. Which of the following will be definitely true if the given statement is taken to be true,
right? So பார்க்கலாம். Companies like Oranza, which have only one product to offer, are able to make huge profits only when they compromise on the quality of their products. Next one, though the contamination in samples was recently found, Oranza had been doing such activities since many years. An edible product is banned only when any adulteration, contamination is found in it. Next, the packaged juices are not for consumption until consumed within 10 days of packaging. The status of any company does not necessitate its quality of service or products. ஸோ இங்க என்ன சொல்றாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா despite being the highest profit making company, ஸோ ஓகே ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் இருந்தாலும் சரி, Oranza has been banned in the country. ஸோ அவ்வளோ ப்ராஃபிட் இருக்கிற கம்பெனியா இருந்தாலும் பேன் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா டியூ டு கண்டாமினேஷன் ஃபவுண்ட் இன் சம் ஆஃப் த சாம்பிள்ஸ். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டாமினேஷன் இருந்ததுனால, ஓகே, நச்சுத்தன்மை இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ எது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ட்ரூன்றாங்க. The status of any company does not necessitate its quality of service or product. அப்போ என்ன சொல்லலாம், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா definitely true. Option number 5. அது எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியா இல்லைன்னா அது பேன் பண்ண தான் செய்வாங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன். So next one என்ன சொல்றாங்க, the state government of state X refused to grant permission to University Y to introduce additional seats for engineering courses in its affiliated colleges. Okay, so state government of state X refused, அதாவது பாத்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா மறுத்துட்டாங்க. எதுக்கு, யூனிவர்சிட்டி ஒய்க்கு அடிஷனல் சீட் இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு லான்ச் பண்ணுறதுக்காக. ஓகே, அதாவது அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல, அவங்களோட அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல எதுக்காக கொஸ்டின் பார்க்கலாம், என்ன கேட்குறாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி அ ரீசன் ஆஃப் த டெசிஷன் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். பார்க்கலாம். Many colleges of country Y have division of 60 seats per course as compared to demand of 120 seats. Next one, state X has been witnessing a shift among students from engineering course to other courses from past 5 years. Next, the placement rate of students in colleges of University Y was 61% in the previous year, which was the above national average. Next one, University Y refused to give affiliation to 3 new engineering colleges in the previous year. Next one, the intake of students in engineering courses of University Y has been increasing by 5% on an average since past few years ன்னு சொல்றாங்க. ரைட், இப்போ எது வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன கேட்கறாங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் கேன் பி ரீசன். ஸோ என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ மெனி காலேஜ் ஆஃப் யூனிவர்சிட்டி ஒய் ஹேவ் பீன் டிவிஷன் ஆஃப் 60 seats per course as compared to the demand of 120 seats. ஸோ அதுவா இருக்கலாம். நெக்ஸ்ட், ஸ்டேட் எக்ஸ் ஹேஸ் பீன் விட்னஸிங் a shift among students from engineering course to other courses from the past 5 years. ஓகே, இதுவா இருக்கலாம். ஓகே, அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா எது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான இதுன்னு நம்ம சொல்லணும். ஸோ கரெக்டான இதுன்னு சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லணும்னா, ஓகே, நிறைய காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா okay have division of 60 seats per course irukanga as compared to demand of 120 seats. Right, next one. 7 people, namely P, Q, R, S, T, U and V, like 7 different fruits, namely mango, blueberry, guava, apple, orange, pineapple and kiwi, but not necessarily in the same order. Each person also has a different relation with Avinash, namely son, daughter, wife, mother, father, uncle and grandfather, but not necessarily in the same order. Please note the relations have been given in the increasing order of age, with Anvesh son being the youngest while Anvesh grandfather being the eldest in the family. இங்க பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளட் ரிலேஷன் நீங்க சால்வ் பண்ண ட்ரா பண்ண அவசியம் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் டு அதர் பசில் டைப், ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பேஸ்டு, இன்க்ரீசிங் ஆர்டர் பேஸ்டு, ரைட். அதாவது என்ன சொல்றாங்க, ஏஜ் இன்க்ரீசிங் ஆர்டர். அப்ப சன் வந்து பாத்தீங்கன்னா லீஸ்ட், அப்ப கீழே இருக்கணும். கிராண்ட் ஃபாதர் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட், தட் இஸ் எல்டஸ்ட், தட் இஸ் மேல இருக்கணும். அப்ப அது ஆர்டர்ல எடுத்துட்டா கிராண்ட் ஃபாதர் மேல எடுத்துக்கணும், அங்கிள், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாதர், அது கீழே மதர், அது கீழே வைஃப், அது கீழே டாட்டர், அது கீழே சன் எடுக்கணும். இதான் ஆர்டர்ல எடுத்துக்கணும் நம்ம. ஸோ ஆர்டர்ல எடுத்துக்கலாம். ரைட், ஸோ அப்படி எடுத்துட்டோம்னா, ஸோ மேல என்ன சொன்னேன், கிராண்ட் ஃபாதர். ரைட், ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபாதர். நெக்ஸ்ட் ஒன் மதர். நெக்ஸ்ட் ஒன் வைஃப். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டாட்டர். நெக்ஸ்ட் ஒன் சன். ரைட், 1 2 3 4 5 6 7. ஸோ 7 மெம்பர்ஸ்க்கான டேட்டா. ரைட், சரி பார்க்கலாம்.
ஓகே ஸோ இங்கே நம்ம பிளேஸ் பண்ணி ஆகணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் லைக் பண்ணுறாங்க. ஸோ 2 வேரியபிள்ஸ். ஸோ இங்கே பாசிபிலிட்டிஸ் வரும் பார்க்கலாம். நமக்கு எலிமினேஷன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும் பார்க்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு அதர் பசில்ஸ். ஒன்லி ஒன் பர்சன் இஸ் எல்டர் தேன் பி. ஒன்லி ஒன் பர்சன் இஸ் எல்டர் தேன் பின்னா இப்போ பிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் இருக்கணும். ரைட். நெக்ஸ்ட் ஒன், the one who is elder than p likes kiwi. So one who is elder than p likes kiwi. Next one, p does not like orange. So p does not like orange na inga namakku vandu pathina orange varakudadu. Right. Next one, the only one person is younger than t. So only one person is younger than t na t kila orthanga da irukanum. Next, Avinash son likes guava. So Avinash son likes guava na son inga so guava like பண்ணுவாங்க. Right. Next one, you is younger than Avinash mother. So you is younger than Avinash mother na இங்க யூ இருக்கலாம் இல்ல இங்க யூ இருக்கலாம். நெக்ஸ்ட் பட் நாட் த யங்கர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்ப யூன்றது இங்கே தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், த ஒன் ஹூ லைக்ஸ் பைனாப்பிள் எங்கர் தான் யூ. ஸோ பைனாப்பிள் எங்கர் தான் யூனா அப்போ பைனாப்பிள் இங்கே தான் பாசிபிள், ஏன்னா இங்க ஆல்ரெடி கோவா இருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன், த ஒன் ஹூ லைக்ஸ் ஆப்பிள் இஸ் எங்கர் தான் அவினாஷ் மதர். ஸோ ஆப்பிள் எங்கர் தான் அவினாஷ் மதர்னா இங்க ஆப்பிள். ரைட். இப்போ வரைக்கும் நம்ம கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கு. ஓகே. இப்போ ஆரஞ்சு இந்த ரெண்டு இடத்துல பாசிபிள் நமக்கு பார்க்கலாம். the one who likes apple is younger than Avinash mother எடுத்தாச்சு. s is elder than one who likes orange. s is elder than one who likes orange னா ஆரஞ்சு இந்த ரெண்டு இடத்துல எடுத்துட்டா கூட இங்க எடுத்துட்டா நமக்கு s இங்க பாசிபிள், அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு இங்க எடுத்துட்டா s இங்க கூட பாசிபிள், இல்ல ஆரஞ்சு இங்க எடுத்துட்டு s இங்க கூட பாசிபிளா இருக்கும். ரைட். அப்ப s இந்த இடத்துல கண்டிப்பா வராது. நெக்ஸ்ட் ஒன், பட் நாட் எல்டஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்ப s வந்து பாத்தீங்கன்னா எல்டஸ்ட் கிடையாது. அப்ப s இங்க எடுத்துட்டா ஆரஞ்சு இங்க கரெக்டா. நெக்ஸ்ட், s does not like mango. s does not like mango னா இங்க மேங்கோ வரும். கிளியரா. நெக்ஸ்ட் ஒன், v neither likes kiwi nor guava. அப்ப v இங்க வரும், நமக்கு guavaல எடுக்க முடியாது, kiwiல வர முடியாது. o is not the oldestனா eldestனா அப்ப oன்றது இங்க வரும். அப்ப ரிமைனிங் ஒரு பர்சன் இங்க, ரிமைனிங் ஒரு ஃப்ரூட் இங்க பிளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ சொன்னா இல்லையா, இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஸோ பாசிபிலிட்டி கூட நமக்கு அதிகமா வராது. ஸோ ரிமைனிங், ஸோ ப்ளூபெர்ரி இங்க எடுக்கணும். ரைட். ஸோ ரிமைனிங் பர்சன் யார் பாருங்க, pq. ஸோ qன்றது இங்க வந்துடும். இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு o பத்தி எதுவுமே கொடுக்கல, பட் இங்க o கொடுத்துருக்காங்க. ரைட். அப்ப இது ஓவா இருக்காது, ஸோ கியூவா இருக்கும். ரைட். அப்ப இது கியூன்னு எடுத்துங்க, இது o கிடையாது, இது q. ஓகே. இதை மாத்திக்கிங்க. அப்ப இங்க q வராது நமக்கு. ரைட். இங்க q வராது. அப்போ வேற யாரு பாருங்க, PQR. ஸோ R இங்க வந்துடும். இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ரைட். ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன் ஆன்சர் பண்ணலாம். Who amongst the following is Avinash father? Avinash father யாரு? Yes, that is option number 1. Right. Next question. Who amongst the following is Avinash mother? Avinash mother வந்து பாத்தீங்கன்னா V, option number 1. Next one. As per the given arrangement, P is related to mango. P is related to mango. Okay, P வந்து mango. Next one, V is related to orange in a certain way. To which of the following T related to? T related to what? Pineapple, option number 1. Right. Next one. Which combination represents the relationship that R has with Avinash and the fruit that R likes? R with Avinash na grandfather, fruit R likes means kiwi. Grandfather kiwi, option number 2 is answer. So R வந்து பாத்தீங்கன்னா அவினாஷோட கிராண்ட்ஃபாதர் பிளஸ் அவர் எதன் லைக் பண்றாருன்னா கிவியை லைக் பண்றாரு. ரைட். நெக்ஸ்ட் ஒன், which of the following fruits does Q like? So Q like guava, that is option number 2 is answer. Right. So இனி இப்போ பேப்பர் எக்ஸ்பிரஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.